வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 16, 5ஆம் பகுதி. வெற்றி நகரம். திடீரென்று பரபரப்படைந்தது ஆக்ராவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அமைதியான சிக்ரி கிராமம். என்னன்னா, அங்கே ஆயிரக்கணக்கில் சிற்பிகளும் கட்டட வேலையாட்களும் அங்கே வந்து குவிஞ்சாங்க. நூற்றுக்கணக்கில் கட்டட கலைஞர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. அக்பரோட நேரடியான மேற்பார்வையில் ஒரு வித்தியாசமான அழகுமிக்க புதிய தலைநகரம் சிக்ரியில் பிரம்மாண்டமாக உருப்பெற்றது. இந்த வேலையெல்லாம் மலமலன்னு நடந்துக்கிட்டு இருக்கப்பவே 2 ஆண்டில் குஜராத்தில் குழப்ப நிலவடிச்சுது. உடனே அக்பர் அங்கே ஒரு படையோடு போயிட்டு அங்கே மோதி கடைசியாக அந்த முகலாய ஆட்சிக்கு குஜராத்தை உட்படுத்திட்டு திரும்பினார். குஜராத் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதிய தலைநகருக்கு பதேபூர், அதாவது வெற்றி நகரம்னு பெயரிட்டார் பாதுஷா. வளம் பொருந்திய குஜராத் மாநிலம் முகலாய சாம்ராஜ்யத்தின் நிதி நிலைமையை பல மடங்கு பெருக்கியது. அக்பரோட பிரதம அமைச்சரான தோடர்மால் குஜராத்திலேயே தங்கி நிலங்களை எல்லாம் அளந்து பங்கிட்டு வரிகளை நிர்ணயித்ததன் மூலம் தொடர்ந்து ஆண்டுதோறும் 50 லட்சம் ரூபாய் குறையாமல் கஜானாவுக்கு வரவு. புதிய தலைநகரம் வேகமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு குஜராத்திலிருந்து மூட்டை மூட்டையாக வந்த பணம் பெரிதும் பயன்பட்டிருக்க வேண்டும். ஆக்ராவுக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உல்லாச நகரம் ஒன்றையும் கட்டினார் அக்பர்னு வரலாற்று குறிப்புக்கள்லாம் தெரிவிக்குது. அங்கே உருவான அக்பரோட மாளிகையை ஒட்டி ஒரு விளையாட்டு அரங்கம் கூட இருந்ததாகவும், அதில் குதிரை ரேஸ் போல் அராபிய நாய் ரேஸ், மல்யுத்தம், போலோ அதாவது குதிரையிலேயே அமர்ந்த ஹாக்கி போன்ற பல விளையாட்டுக்களை மன்னர் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. போலோ விளையாட்டில் குதிரைகளோட கழுத்து பகுதியில் நீண்ட மரக்கட்டையில் தீப்பந்தங்களை இணைக்கிறது, அதாவது பிளட் லைட் மேட்ச், இரவு நேர போலோ போட்டியையும் அக்பர் நடத்தியதுண்டு. நாகசின் அழைக்கப்பட்ட அந்த உல்லாச நகரம் இருந்ததுக்கான சுவடே இன்னைக்கு இல்லை. பிற்பாடு ஜஹாங்கீரும் ஷாஜகானும் கட்டிய கோட்டைகளுக்காக நாகசின் அரண்மனையை அக்குவேறு ஆணிவேரா பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பதேபூர் சிக்ரி கச்சிதமாக எப்படி விட்டாங்களோ அது மாதிரியே இன்றைக்கும் காட்சி தருது. இந்த நகரம் உருவாகும் முன்பு இடத்தை பார்வையிட வந்த அக்பர் மகான் சலீம் சிஷ்டியோட ஆசி பெற சென்றார். அந்த ஞானி தன் குடிலுக்கு வெளியே ஒரு பாறையில் அமர்ந்திருந்ததாகவும், அது கண்ட அக்பர் முழு அரண்மனையையும் ரெட் சாண்ட் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் அந்த வகை பாறைகளை உபயோகித்து கட்ட முடிவெடுத்ததாகவும் கேள்வி. ஜெய்ப்பூர், குவாலியர் அரண்மனைகளை பார்த்து கவரப்பட்ட அக்பர் அதே ஸ்டைலில் சிற்பிகளை கொண்டு அந்த அரண்மனை பகுதியில் பல மாளிகைகளை உருவாக்கினார். அங்குள்ள ராணி ஜோத்பாய் மாளிகை, பீர்பால் இல்லம், பஞ்சமஹால் போன்றவற்றில் இந்திய கட்டடக்கலை தலை தூக்கி நிற்குது. இங்குள்ள திவானிகாஸ் மாளிகையில் தான் அக்பர் தினந்தோறும் தர்பார் நடத்துறது வழக்கம். மாளிகைக்குள்ள மையத்தில் உயர்ந்து நிற்கும் தூண் மீது அமைக்கப்பட்ட வட்ட வடிவமான பிளாட்ஃபாரத்தில் பாதுஷா அமர்வார். ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெவ்வேறு இலாக்கா அமைச்சர்கள் பால்கனி வழியே நடந்து வந்து மன்னர்கிட்ட அன்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி தெரிவிப்பாங்க. கீழே கூடி நிற்பவர்களின் மனுக்களை பரிசீலித்து மன்னர் ஆணைகளை பிறப்பிக்கிறதும் உண்டு. மற்றபடி கலை, மதம், தத்துவம் சம்பந்தமான சுவையான விவாதங்களும் பட்டிமன்றங்களும் இங்கே நடக்கும். அக்பரோட கவனமான மேற்பார்வையில் ஆயிரக்கணக்கான 10 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய இந்த அழகிய நகரம் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது. அது வெறும் 15 வருஷங்களுக்கு தான் என்பது வரலாற்று ஆச்சரியங்களில் ஒன்று. திடீர்னு அக்பர் ஆக்ராவுக்கே தன் தலைநகரை மாற்றிக்கொண்டதற்கான உண்மையான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் சொல்ல முடியல. சில வரலாற்று ஆசிரியர்கள் தண்ணீர் பற்றாக்குறை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் சிக்ரி கிராமத்தில் ஏராளமான நீர் ஊற்றுக்களும் கிணறுகளும் உள்ளதால் மன்னல் வெளியேற வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் இருந்திருக்கணும்னு சிலர் சொல்கிறாங்க. மகான் சலீம் சிஷ்டி காலமான சில ஆண்டுகள் கழித்து கல்லறையில் உறங்கி கொண்டிருந்த அந்த மகானை தொந்தரவு செய்யாமல் மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து அரண்மனையை விட்டு ஒரு நாள் விடுவதற்கு முன்பு வெளியேறினார் பாதுஷா என்று ஒரு நூலாசிரியர் சற்று கற்பனை நயத்தோடு அக்பர் ஆக்ராவுக்கு இடம் மாறியதை விவரிக்கிறார். ஆனால் பதேபூர் சிக்ரி அரண்மனையில் தான் அக்பர் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது. அப்துல் ஃபசல் என்ற அறிஞரை மன்னர் சந்தித்த நிகழ்ச்சி. பிற்பாடு மன்னருக்கு மிக நெருக்கமான பிரதம அமைச்சருக்கு ஒரு படி மேலான அப்துல் ஃபசல் தான் அக்பர் நாமா என்ற அக்பரோட வாழ்க்கை வரலாற்றை ஆங்கில மொழிபெயர்ப்பு 2506 பக்கங்கள் எழுதினார். கூடவே அக்பர் ஆட்சி அமைப்பு பற்றிய நுணுக்கமான விவரங்கள் அடங்கிய INE அக்பரி நூலை 1482 பக்கங்கள் எழுதியதும் இவர்தான். நாள்தோறும் நேரம் ஒதுக்கி தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மன்னர் நுணுக்கமாக விவரிக்க அப்துல் ஃபசல் நோட்ஸ் எடுத்துக்கொள்வது அரண்மனையில் வழக்கமான காட்சி. வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அக்பர் விரும்பி இருந்தாலும் தன் வாழ்க்கை சம்பவத்தை ஒரு சுயசரிதையாக எழுதியிருக்க முடியாது. காரணம், மன்னருக்கு எழுத படிக்கவே தெரியாது.
மேலெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது இந்த தகவல் வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தினாலும் உண்மையில் அக்பரோட மாபெரும் வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. குழந்தையா இருந்த பொழுது ஓரிரு ஆண்டுகள் அக்பருக்கு ஆரம்ப கல்வி போதிக்கப்பட்டது என்றும் பிறகு இளவரசர் படிப்பதை விட்டுவிட்டார் என்றும் தகவல். பிற்பாடு எல்லா பிரச்சனைகளையும் குழப்பமில்லாமல் தெளிவாக எடை போடவும் பிரதிநிதிகளை கொண்டு பிராக்டிக்கலாக செயல்படவும் அக்பரால் முடிந்ததுன்னா அதுக்கு அக்பர் படிக்காததே காரணம். பல்வேறு துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் கலை, கவிதை, தத்துவம்னு எடுத்துக்கொண்டு விவாதிப்பதை கூர்ந்து கேட்டு ஒருவரை விடாமல் கிரகித்து கொள்ளும் திறமையும் பிரமிப்பூட்ட அளவு ஞாபக சக்தியும் அவருக்கு வந்து சேர்ந்தது. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை உடனுக்குடன் கேட்டதால் ஒரு முடிவுக்கு வருவதும் மன்னருக்கு சுலபமாக இருந்தது. ஆக மொத்தம் கல்லாமை எந்த விதத்திலும் அக்பர் பாதுஷாவுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை என்று கூறலாம். இத்தனைக்கும் அக்பரை படிக்க வைக்க முயற்சிகள்லாம் ஹுமாயூன் எடுக்காமல் இல்லை. பல டியூஷன் மாஸ்டர்கள் வந்து போனது தான் மிச்சம். அக்பருக்கு புறா வளர்த்து பழக்கிறது எப்படி என்று சொல்லிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டி ஒரு ஆசிரியர் வேலையை விட்டு நீக்கினார் ஹுமாயூன். உண்மையில் ஆசிரியருக்கு புறாக்களிடம் ஈடுபாடு ஏற்படுத்தியவர் இளவரசர் அக்பர் தான் என்பது பிற்பாடு தான் ஹுமாயூனுக்கு தெரிஞ்சது. ஒட்டகம் மீது அமர்ந்து வெகு வேகமாக ஓட்டுவது, 2 யானைகளை மைதானத்தில் மோதவிட்டு ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்குமாக தாவி தாவி பாய்வது, உப்பரிகையிலிருந்து குதிரை மீது குதித்தமர்ந்து சவாரி செய்வது, ஏக காலத்தில் 2 கைகளிலும் பாட்களை ஏந்தி போரிடுவது, இப்படிப்பட்ட விளையாட்டுகளிலேயே இளம் பருவத்தை கழித்தவர் அக்பர். நான் ஒரு போர் வீரன், போரிட்டு சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பது மட்டும்தான் என் வேலை, அதற்கேன் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று கண் சிமிட்டியவாறு அக்பர் பாதுஷா சில சமயங்களில் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் புத்தகங்கள் என்றால் சக்கரவர்த்திக்கு உயிர். அவர் லைப்ரரியில் இருந்த புத்தகங்களோட மொத்த எண்ணிக்கை 24,000. பல அறிஞர்களின் கையெழுத்து பிரதிகளுக்கு ஓவியர்களை விட்டு படங்கள் வரைய செய்தார் அக்பர். வேற்றுமொழி நூல்களை மொழிபெயர்க்கவும் அவற்றுக்கு டிசைன் ஓவியம் வரைந்து கச்சிதமாக பயன் செய்யவும் நூற்றுக்கணக்கானவர்களை பணியில் அமர்த்தியிருந்தார் மன்னர். பதேபூர் சிக்ரியில் இதற்காக ஒரு பெரிய அலுவலகமே இயங்கியது. அங்கே தான் அறிஞர் பத்தானி ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்தார். இப்ராஹிம் சிர்ஹிந்தி என்ற அறிஞர் அதர்வண வேதத்தை கூட பாரசீக மொழியில் தயாரித்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இத்தனைக்கும் நடுவில் பாதுஷா என்று குடித்த பானங்கள் என்ன, சுவைத்த விருந்து என்ன, அந்தப்புறத்தில் மன்னர் செலவிட்ட நேரம், செய்த உடற்பயிற்சிகள், யார் யார் வந்தார்கள் போனார்கள், சதுரங்க விளையாட்டில் வென்றவர் யார், மன்னர் படிக்க சொல்லி கேட்ட புத்தகம், ரசித்த ஓவியம், இப்படி சின்ன சின்ன தகவல்களை கூட அக்பர் நாமாவில் விடவில்லை அப்துல் ஃபசல். அதே போல அக்பர் ஒருவேளைத்தான் சாப்பிடுவது வழக்கம். இரவில் பலகாரம்தான். சமையல் அறையிலிருந்து டைனிங் டேபிளுக்கு வருவதற்குள் 3 இடங்களில் சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்கள் உணவை ருசி பார்ப்பார்கள். விஷம் ஏதேனும் கலந்திருந்தால் காஷ்மீரிலிருந்து தினமும் படகுகளில் பிரம்மாண்டமான ஐஸ் கட்டிகள் அரண்மனைக்கு வந்தது. அக்பர் குடிநீராக பயன்படுத்தியது கங்கை நீரைத்தான். இது போன்ற குட்டி குட்டி தகவல்கள் கூட INE அக்பரியில் உண்டு. அக்பர் பாதுஷா பார்ப்பதற்கு எப்படி தோற்றமளித்தார்? சராசரி உயரம், கோதுமை நிறம், கருவிழிகள், சற்று அடர்த்தியான கம்பீரமான புருவங்கள் கொண்டவர் சக்கரவர்த்தி. அவருக்கு அழகான முகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் மொத்தமான ஒரு அழகு அவரிடம் குடிக்கொண்டிருந்தது. பறந்து விரிந்த மார்பும் நீண்ட கரங்களும் கொண்டிருந்தார் அவர். மன்னரின் மூக்கின் கீழே இடது நாசி துவாரத்திற்கு வெகு அருகில் பளிச்சென்று ஒரு மச்சம் உண்டு. இது ரொம்ப அதிர்ஷ்டம் என்றார்கள் ஜோதிடர்கள். உரத்த குரலில் பேசுவார் பாதுஷா. பேசும்போது முகத்தில் மிகுந்த ஆர்வம் தெரியும். உரையாடும் பொழுதும் எதையேனும் விவரிக்கும் பொழுதும் கைகள் அங்கும் இங்கும் அலைப்பாயும். ஜாலி மூடியில் இருக்கும் பொழுது நிறைய ஜோக் அடிப்பார் அக்பர் பாதுஷா. உள்ளே நுழையும் அமைச்சர்களை எல்லாம் தமாஷ் செய்தவாறு வரவேற்பார். மேற்கண்டவாறு சக்கரவர்த்தியை விவரிப்பவர் அப்துல் ஃபசல் அல்ல, அவரது மகனும் வாரிசுமான ஜஹாங்கீர். இவ்வளவு பொறுமையாக தந்தையின் பர்சனாலிட்டியை வர்ணிக்கும் ஜஹாங்கீர் அக்பர் தன்னிடம் பொறுமை இழந்து வாழ்க்கையே வெறுத்து போகும் அளவுக்கு நடந்து கொண்டது தனிக்கதை. அதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.